ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாட்டில் வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளில் நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்து சற்று நேரம் நாம் ஆராயப் போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்தார். அவர் 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் சிலுவை மரணத்துக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சத்தியம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்கிறோம். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அதை புரிந்து கொண்டு தேவன் எதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து நம்முடைய பங்கு எது, அதுல நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிற அந்த பங்கு என்ன என்பதை குறித்து கூட நாம் சற்று விளக்கமாக புரிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம். மனிதனுடைய பாவம் மனிதனுக்கு தண்டனையை கொண்டு வருகிறது. இந்த தண்டனையை அவன் மேல சுமத்தக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி, அதாவது பாவத்தின் சம்பளத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்தார். அவர் வந்த நோக்கமே அதுதான். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மனிதனுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிதா அந்த நோக்கத்தோடு தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சிலுவையில பாடுகளை சகித்தார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். அவரை அடித்தார்கள், அவருடைய தலையில முட்கிரீடம் வைக்கப்பட்டது, அவருடைய விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டது, அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். இவ்விதமாய் பல பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து முடிவில் அவர் மரித்தார். ஏன் இத்தனை பாடுகளையும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாய் படிக்கிறோம், மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமோ, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனிதனுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு சுமந்து, அதற்கு மனிதனுக்கு பதிலாக அவரே சிலுவையில அடிக்கப்பட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக பலியாக தன்னையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததன் விளைவாக மனிதனுடைய பாவம் அவர் மேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதனுடைய பாவத்துக்குரிய தண்டனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதன் மூலமாக இன்றைக்கு அவர் விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறார். தன்னுடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்ற விசுவாசம் யாருக்குள் வருகிறதோ, தன்னுடைய பாவத்திற்குரிய தண்டனை அவர் அடைந்தார் என்ற அறிவும் விசுவாசம் யாருக்குள் உண்டாகிறதோ, அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு தங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததன் மூலமாக நாம் இனி சிலுவையை சுமக்க வேண்டியது இல்லை. அதாவது பாவத்தினால் வருகிற தண்டனையாகிய சிலுவையை நீங்க சுமக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்வை அவர் அளித்தார். அவர் சிலுவையில அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் சிலுவை மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோட எழுந்தார்.
எனவே அவரை விசுவாசிக்கிற நாம் அவரோடு கூட அவருடைய பாடுகள்ல ஐக்கியப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். மரணம் என்று சொல்லும் பொழுது பாவத்தினால் வந்த அந்த சாபம், பாவத்தினால் வந்த அந்த பலனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால மரணமானார். நாம் பாவத்திற்கு மரித்து நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் காணப்படுகிறது. ஞானஸ்நானத்தினால நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்று ரோமரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதே போல பாவத்துக்கு நாம் மரித்து அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுவதில் இணைக்கப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக ஞான ஸ்நானத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினார். அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் வேதவசனம் சொல்லுகிறது அவரோடு கூட மரணத்திலேயும் இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். ரோமர் நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம புதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளானால் அவர் உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டு இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் அவருடைய மரணத்திற்கு நமக்கும் இடையே ஒரு பங்கு இருக்கிறது. அவர் மரித்தார், பாவத்துக்கு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல நம்முடைய பாவமும் சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையப்பட்டு அவர் சுமந்து அவர் மரித்தது போல நாம் அவரோடு கிறிஸ்துவுக்குள்ள மரணத்தின் சாயலையும் இணைக்கப்படுகிறோம். அதாவது பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி கலாத்தியன் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட மரணத்தின் சாயலையும் நாம் இணைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்றால் மரணத்தை ஜெயித்தார். அவர் பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தையும் ஜெயித்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரோடு கூட அந்த உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கொலோசியன் புஸ்தகத்திலே படிக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுள்ளதாகவும் அதிலே அவரை மருத்துவர்கள் எழுப்பின தேவனுடைய செயல்மையில் உள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேனம் இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்றால் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்காக என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, அவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பினார். நமக்காக அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக அவர் ஜெயங்கொண்டவராய் இருக்கிறார். அவர் நாம் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். எனவே அவரோடு கூட இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பார்க்கப்பட்டு கிறிஸ்துவினாலே அவரோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்பட்டு அவர் உட்கார்ந்து இருப்பது போல அதிகாரம் உடையவர்களாக ஆளுகை உடையவர்களாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர்கள் கழுவப்படுகிறார்கள், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், அவர்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்ததில்லை அவர்கள் இணைக்கப்பட்டு அவரோடு கூட வாழுகிறார்கள் என்று
எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர் ஜெயம் கொண்டது போல அவர்களும் ஜெயம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். அதற்கு நாம் படித்தோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறுதி கொண்டு வெளியரங்கமான மூலமாகி அவைகள் மேலே சிலுவைகளை இயேசு வெற்றி சிறந்தார். அப்ப அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் எப்படி ஜெயம் கொண்டாரோ வெற்றி சிறந்தாரோ அந்த வெற்றியில இவர்களும் பங்குள்ளவர்களாக அவர்களோடு கூட வாழுகிறார்கள், இணைக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாவத்தன்மைகளிலிருந்தும், எல்லா வியாதி, எல்லா பிசாசின் கிரிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதத்துல உட்காரும்படியான சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை எப்படி கொண்டு கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பலாம். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அடிக்கப்பட்டபடினால, சிலுவை சுமந்தபடினால, அவர் உங்களுக்காகவே மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிரோடு எழுந்தபடினால, அவரோடு கூட விசுவாசத்தினால இணைக்கப்படுகிற ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். பாவத்தின் மேல ஜெயம், விசுவாசின் மேல ஜெயம், உலகத்தின் மேல ஜெயம், வியாதியின் கூறுகளிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை, இன்னும் பலவிதமான போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்து பெற்று இந்த உலகத்திலே இயேசுவோடு கூட இணைந்து வாழ்வதற்கான ஒரு நல்ல புதிய வாழ்வை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது இந்த உலகத்திலே கிறிஸ்துவோடு கூட வாழுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. உலகத்தின் முடிவு காலையில் நடைபெற வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். அப்படின்றா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து நாம் வாழ வேண்டியது அவசியம். அப்படி நாம் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். கொலோசியர் புத்தகத்தில் 2வது இடத்தில் படிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வெளிப்பட போகிறார். அவருடைய வருகை நாட்கள் சமயமா இருக்குது. அவருடைய வருகையில நீங்கள் காணப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அவர் பட்டு பாடுகள் நிமித்தமாக நமக்கு ஒரு விடுதலை வாழ்வை அவர் தந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் கேள்விப்படும் போது நாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அவர் நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். அவர்கள் பாடுகளிலே நாம் பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அவருடைய மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்பட்டு பங்குள்ளவர்களாய் இருந்தாலும், அவரோடு வாழ்ந்தாலும், அவரோடு வாழ்கிறோம் என்ற அறிவு நமக்கு இருந்தாலும், நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல அதை நாம் அனுபவமாக்கி கொள்ள முடியாது. நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து இயேசு உம்மோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட நீயும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னால் மாம்சம் பாவம் சுபாவம் எல்லாம் செத்து ஆவிக்குரிய மனிதனாக நான் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இல்லை, நீங்க கிரியை செய்து என்னையும் உங்களுடைய சாயல்ல இணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே நானும் உம்மோடு கூட இணைக்கப்பட்டு பங்குள்ளவனாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலிலேயும் நமக்கு பங்குண்டு, அவரை பெற்ற ஜெயத்திலே நமக்கு பங்குண்டு, அவர் எதெல்லாம் சாதித்தாரோ அத்தனை சாதனையிலும் நமக்கு பங்குண்டு. நாம் அவரோடு கூட வாழ்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே நமக்கு வழியை திறந்து தந்தார். அந்த வழி வேற ஒருவனாலும் திறக்கப்படவில்லை. இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரோடு கூட இணைத்து நம்மையும் வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வதை நீங்கள் அறிய முடியும். உங்க பாவத்தோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பாவத்தை இயேசு தாமே தம்மையில ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்ததன் விளைவாக விசுவாசிக்கிற உங்களுக்கு இன்றைக்கும் அவர் விடுதலையை
கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு எந்த கட்டுகள் இருந்தாலும் நான் ஏன் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா அந்த கட்டுகளிலிருந்து நீங்க வெளியே வர உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு சிறையில் இருக்கிற மனிதன் விடுதலையை செய்தியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, கேள்விப்பட்ட பிற்பாடு அவன் அங்கே இருக்க விரும்புறதில்லை. அவன் வெளியே வருவது போல, அவனை கொண்ட வாழ்வு விடுதலை வாழ்வுக்குள் வருவது போல இன்றைக்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்களோட வாழ்வில் இருக்கிற பாபமோ சாபமோ இல்லாவிட்டால் தேவன் எதற்காக அடிக்கப்பட்டாரோ அதன் விளைவாக வருகிற அத்தனை நன்மைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களால் சுதந்திரிக்க முடியும். வேத வசனம் விதமாக சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில தேவனை எதிர்பார்ப்பது என்ன, அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவது, தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க கட்டுப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு சமாதானத்தை அள்ளி தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஒரு ஒப்புரமாகுதலை கர்த்தர் ஏற்படுத்தி உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பிரிவினையாக தடு சுவரை அவர் தகர்த்து போட்டு உங்களை அவரோடு கூட ஐக்கியப்படுத்தி இந்த உலகத்துல வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் வருகையில நீங்கள் காணப்படுவதற்கு உங்களை அவர் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் ஆராய விரும்புகிறோம். முதலாவதாக யோவான் 1:12 விதமாய் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது, தேவனுக்கு நமக்கு இடையே உள்ள ஐக்கியம் என்னவென்றால் அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை. அவரை விசுவாசித்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடுத்த உறவு என்னவென்றால் அவர் நம்முடைய மூத்த குமாரன். இயேசு நம்முடைய மூத்த குமாரன், நாம் அவருடைய இளைய குமாரன் என்று சொல்லி ரோமருக்கு 8:29 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தேவனுக்கும் நமக்கும் அல்லாவிட்டால் இயேசுவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினார். அது என்னவென்றால் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவர் நம்முடைய மூத்த சகோதரன், நாம் அவருடைய இளைய சகோதரர்களாய் இருக்கிறோம். மேலும் யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-8 வரையிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் திராட்சை செடியாம், நாம் அவரோடு இணைக்கப்பட்ட கொடிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-6 வரையிலும் படிக்கும் பொழுது அவர் மூளைக்கெல்லாம் நாம் அவரோடு இணைக்கப்பட்டு எழுப்பப்படுகிற ஜீவன் உள்ள கற்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2:21 கூட அதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12:27 தேவன் அவருடைய இயேசு தலையாம் சபைக்கு, சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அதனால அவயவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் மேய்ப்பன் ஆடு என்ற ஒரு ஐக்கியத்தை கூட தேவனுக்கும் சபைக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அவர் மணவாளன், நாம் மணவாட்டியா இருக்கிறோம் என்றும் வேத வசனம் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உறவை, இந்த ஐக்கியத்தை எல்லாம் தேவன் மனுஷனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை புரிந்து கொண்டு அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது நான் சொன்னேன், தேவனுக்கு நமக்கு இடையே உள்ள ஒரு உறவு தகப்பன் பிள்ளை என்ற உறவு என்று. அடுத்தபடியாக சொன்னேன், மூத்த குமாரன் இளைய குமாரன் என்ற ஒரு ஐக்கியத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை சற்று நேரம் நான் சிந்திப்பது நலமாயிருக்கு என்று எண்ணுகிறேன். மூத்த குமாரன் என்று சொல்லும் பொழுது ஒரு தகப்பனுடைய மகன், தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் ஒருவர் மூத்தவர், இன்னொருவர் இளையவர். 2 பேருக்கும் சம பங்கு இருப்பது போலதான் தேவனுக்கும் நமக்கு இடையே தேவன் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி பிதா குமாரனுக்கு என்னென்ன சாக்கியங்கள் எல்லாம் அருளி செய்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சாக்கியங்களுக்கும் நம்மையும் அவர் பங்குள்ளவராக ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வது நலமாய் இருக்கும். நீங்கள் எபிரேயர் புத்தகத்திலே படிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து, மூத்த சகோதரரை குறித்து இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சர்வத்திற்கும் அவர் மகிமை, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருக்கிறார். அப்படின்னால் தேவனை போல அதே மகிமையோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவிய தேவன் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதாவுடைய மகிமை எதுவோ அதுவே குமாரனில் வெளிப்பட்டது. அப்படி அமிதமாக நம்மையும் தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் உலகத்திலே வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, நித்தியத்திலே அவரோடு கூட நாம் மகிமைக்கும் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார், அவர் நீதிமன்றங்களாக்கி இருக்கிறார், அவர் மகிமைப்படுத்துவார் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு யார் என்று சொன்னால் எபிரேயர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாய் படிக்கிறோம்.
அவர் விசேஷித்த நாமத்தை உடையவராயிருந்தார். நமக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல சிறந்த நாமத்தை அவர் தருகிறார். அவரோடு கூட நாம் இணைக்கப்படும் பொழுது நம்முடைய பெயரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதனுடைய எபிரேயர் 4 அதிகாரம் 1 அதிகாரம் 5 வசனத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். அவர் நம்மை இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினது போல நம்மையும் இயேசு இந்த உலகத்திலே ஜெனிப்பித்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உலகத்தில நாம் பெற்றோருக்கு பிள்ளைகளாய் பிறந்தது மாத்திரமல்ல, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். எனவே அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீதிபரனாய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே நம்மையும் நீதிமான்களாக அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இன்னும் எபிரேயர் நிருபத்தில் படிக்கும் போது இயேசுவை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். அப்படியே நம்மையும் பரிசுத்த ஆவியினாலும் ஆனந்த தைலத்தினால் நம்மையும் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். அவர்கள் ஆண்டு முடிந்து போவது இல்லை என்று சொல்லி 12 வசனத்தில் படிக்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்வும் நித்திய நித்தியமான வாழ்வு இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் நாம் வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்படிப்பட்ட மூத்த குமாரனாய் இயேசுடைய சாக்கியங்களை இளைய குமாரனாய் நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். ரோமர் நிருபம் 8 அதிகாரத்துல நான் வாசித்த அதே வசனத்தை திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய குமாரர் அநேக சகோதரனுக்குள்ள முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நான் மூத்த குமாரனுடைய சாக்கியங்களை இளைய குமாரனாகிய நாம் அனுபவிக்கும்படி நம்மை ஆண்டவர் முதலாவது முன்குறிக்கிறார். எவர்களெல்லாம் ஆண்டவர் முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை கத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றுகிறார். சுய நீதி அல்ல, தேவ நீதியை உடையவர்களாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அவரால நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நீதிமான்களாகிய நம்மை ஆண்டவர் இன்னும் ஒருபடி கூட மேலோங்க வளர செய்து கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த உலகத்திலேயும் கர்த்தர் நம்மை மேன்மையாவிப்பது மாத்திரமல்ல, நித்தியத்திலே அவரோடு கூட அந்த தேவனுடைய மகிமையை அடைவதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவரை போல நாம் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். இந்த மூத்த குமாரனுடைய சாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் இத்தனை பாடுகளையும் நமக்காக சிலுவையில சகித்தார். அந்த பாடுகளின் விளைவு என்னவென்றால் அவரை போல நாம் மாற வேண்டும் என்பதற்காக. எபிரேயர் நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாய் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை சகோதரனுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல அநேகரை சகோதரர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் எப்படி பரிசுத்தராய் இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அப்படியே நாம பரிசுத்தராய் வாழ்வதற்கு அவர் தம்மையினாவே ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் அனுப்பி நமக்குள்ளே இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய கிரியை நமக்குள்ளே நடைபெறுவதன் மூலமாக நாம் அவராலே நாம் மறுரூபப்படுகிறோம். நாம் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம உருவாக்கி தம்முடைய சாயல நாம் வளர்வதற்கு அவர் உதவி செய்கிறார். அதற்காக ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்புகிறார். வசனம் மூலமா நம்மோடு பேசுகிறார். தேவனுக்கு நமக்குள்ள உறவின் அடிப்படையில நாம் அவரோடு ஐக்கியப்படுவதன் விளைவாக நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில மென்மேலும் வளர்வதற்கு அவர் அனுகிரகம் செய்கிறார். அப்படி படிப்படியா நாம் வளர்வதன் மூலமாய் முன்னேறுவதன் மூலமாய் தேவனுடைய குமாரனுக்குரிய சாக்கியங்களை உரிமைகளையும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை தேவன் நமக்கு
வார்த்தைகள் மூலமா நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு சாதாரண ஒரு வாழ்வு அல்ல. உலகத்தில் எல்லா மனிதர்களைப் போல நாமும் உலகத்திலே பிறந்திருந்தாலும் நம்மை ஆண்டவர் அவருக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே அவர் கிரியை செய்வதன் மூலமாக நம்மிலே ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி அவருடைய சாயலை நாம் அணிய வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டோட பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்பதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு மதிப்பு இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. அதை அறியாமல் இன்றைக்கு உலகத்தின் மக்கள் இந்த உலகத்துல வாழ்வதோடு வாழ்க்கையை முடிந்து விடுகிறது என்று எண்ணி விடுகிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்வு மனிதன வாழ்வு என்றென்றைக்கும் உள்ள வாழ்வு, அது அழியாத வாழ்வு, அது நித்திய வாழ்வு, அது மகிமையின் வாழ்வு, தேவன் வைத்திருக்கிற சுதந்திரங்களை அனுபவிக்க வேண்டிய வாழ்வு. எனவே இந்த உலக வாழ்வில மனிதன் சாதாரணமாய் தன்னை நினைப்பது போல நாம் எண்ணாதபடிக்கு நமக்குரிய நித்திய வாழ்வு, தேவன் வைத்திருக்கிற மகிமை சாக்கியங்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டியது அவசியம். அப்படி என்றால் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதிக்கிட்ட எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியை அவர் அந்நாளிலே எனக்கு தருவார் என்று சொன்னது போல இந்த நாட்களும் நாம் இயேசுவோடு கூட வாழ்ந்து தேவன் வைத்திருக்கிற இந்த மகிமையின் வாழ்வை அனுபவிக்கும்படி நீதியின் கிரீடம், வானரை கிரீடம், இன்னும் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற சிலாக்கியங்களை ஒருபோதும் இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் வாழ்வு மிகவும் மிக முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவோடு கொண்ட அந்த ஐக்கிய உறவு ஏராளம் இங்கே பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையில தான் நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ முடியும். முதலாவது நான் சொன்னேன் தகப்பன் பிள்ளை என்ற உறவு, இரண்டாவது நான் சொன்னேன் மூத்த குமாரன் இளைய குமாரன் என்ற ஒரு ஐக்கியம், மூன்றாவது சொன்னேன் ஒரு திராட்சை செடி கொடி, அந்த கொடி ஒரு செடியோடு இணைக்கப்படும் பொழுது அந்த கொடியில நல்ல கனிகளை எதிர்பார்ப்பது போல கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட இணைக்கப்பட்ட நாம் அவர்களை நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரம் ஒரு மூளைக்கல், ஒரு அஸ்திபாரக்கல் அல்லது ஜீவனுள்ள கல் இந்த மூளைக்கண்ணோடு கூட இணைக்கப்படுவது போல கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட இணைக்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறோம் என்று எபேசியர்ல படிக்கிறோம். அப்படி கட்டப்பட்டு எழுப்பப்படும் போது தேவனுடைய மாளிகையாக நாம் மாறுகிறோம். அப்படி மாளிகையாக மாறுகிற நமக்குள்ளே தேவன் உலாவுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய வாசஸ்தலமாய் கட்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் ஜனங்களின் ஐக்கியத்தையும் ஒருமனப்பாட்டையும் பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். இவ்விதமாய் பைபிள்ல நாம் படிக்கும் போது தேவனுக்கு நமக்கு இடையே உள்ள உறவை குறித்து தெளிவாக நாம் படிக்கும் பொழுது கடைசியாக மணவாளன் மணவாட்டி என்ற ஒரு உறவையும் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆத்ம மணவனாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையில நாம் காணப்படுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இமைப்பொழுதுல இயேசு வரும் பொழுது நாம் மர்மமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அதற்காக நாம் அந்த அறிவை உடையவர்களாக நாமே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்வது மிகவும் மேன்மையான அனுபவம். அதற்காக பல பாடுகள், பல ஊற்றங்கள், நெருக்கங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு வெற்றியின் வாழ்க்கை ஆண்டவர் தருவதற்காக அவரே வெற்றியை சொன்னார். ஆண்டவரே, நீ இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களை, சாபங்களை எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அண்மைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனை, கண்ணீர், தரித்திரம் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முழுவதும் ஒரு விடுதலை வாழ்வை அளித்தீர் என்று வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கும் நீங்க வெற்றியுள்ள வாழ்வை வலித்திருக்கிறீர். ஆண்டவரே, உமோடு கூட நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு உமோடு கூட இணைக்கப்பட்டு உமோடு கூட வாழ்வதற்காக நீங்க திறந்த அந்த பாதையில வழியில முன்னேறி செல்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமா நீ அவர்களோடு நீ பேசுங்க. ஆண்டவரே, அவர்களோடு நீ பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்வியை உமக்கு ஒப்பு கொடுக்க நீ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதன் மூலமாய் தேவன் அவர்களுக்கு ஆய்ப்பட்ட பாடுகள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிப்பார்களாக, விடுதலை வாழ்வை பெறுவார்களாக, நித்திய ஜீவனை பெறுவார்களாக, பரலோக வாழ்வை பெறுவார்களாக, என்றென்றைக்குள்ள அழியாத வாழ்வை சுதந்திரிப்பார்களாக. அவ்விதமான நீர் அவர்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வாழ்வதற்கு வேண்டியதான எல்லா அனுகூலங்களையும் நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை அவங்க சுதந்திரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.